ஜெர்மனியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் 1483ஆம் ஆண்டு நவம்பர் 10ஆம் தேதி ஒரு சிறுவன் பிறந்தார். அவர்தான் மார்ட்டின் லூதர். இளமையிலிருந்தே கடவுளை மதித்து உண்மையைத் தேடியவர். ஒரு நாள் இடியுடன் கூடிய மழையில் சிக்கியபோது அவர் பிரார்த்தித்தார். கடவுளே, நான் உயிர் பிழைத்தால் என் வாழ்க்கையை உமக்காக அர்ப்பணிப்பேன். அதன்பின் அவர் கத்தோலிக்க குருவானார். ஆனால் மனதில் அமைதியில்லை. எத்தனை நற்செயல் செய்தாலும் பாவ மன்னிப்பு கிடைக்கவில்லை. ஒரு நாள் பைபிள் வாசிக்கும்போது அவர் இந்த வசனத்தை கண்டார். நீதிமான் விசுவாசத்தினாலே வாழ்வான். அந்த வசனம் அவரது வாழ்வை மாற்றியது. அவர் உணர்ந்தார், பாவ மன்னிப்பு பணத்தாலும் நற்செயலாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தால் கிடைக்கும் என்பதை. அந்த உண்மையை வெளிப்படுத்துவதற்காக 1517 அக்டோபர் 31ஆம் தேதி விட்டன்பெர்க் தேவாலய கதவுக்கு தனது 95 பிரதிமைகள் ஒட்டி வைத்தார். அந்தச் செயல் உலகையே அதிர்ச்சியடையச் செய்தது. இதுவே புரொட்டெஸ்டன்ட் மறுமலர்ச்சியின் தொடக்கம். நான் இங்கு நிற்கிறேன். கடவுளே எனக்கு துணை. அவர் உலகை உண்மைக்கு பரிமாறிய வீரர். இன்று மார்ட்டின் லூதர் அவர்களின் விசுவாசமும் தைரியமும் லுத்தரன் திருச்சபைகளின் அடித்தளமாக ஒளிர்கிறது.